சிறையில் உள்ள கைதிகளில் 78% கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் சித்தியடையாதவர்கள், அதாவது அடிப்படை கல்வி அறிவை பெற்றிராதவர்கள். இதனூடாக குற்றங்களுடன் தொடர்புடையவர்களுக்கும் போதைப்பொருள் பயன்பாட்டுடன் தொடர்புடையவர்களுக்கும் கல்வி அறிவுக்கும் இடையே தொடர்புகள் காணப்படுகின்றது என்பது புலப்படுகிறது. ஒரு நாடாக நாம் தற்போது மிகவும் கடுமையான பேரழிவை எதிர்கொள்கின்றோம். அதுதான் போதைப்பொருள் அச்சுறுத்தல். வெளிநாடுகளில் இருந்து வரும் போதைப் பொருட்களுடன் சேர்த்து நாட்டில் போதைப்பொருள் உற்பத்தி செய்யப்படுவது ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் உங்கள் பிள்ளைகளை இதிலிருந்து காப்பாற்றும் பொறுப்பு பெற்றோர்களாகிய உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதுதான் இந்த நேரத்தில் மிகவும் முக்கியமானது. நாட்டில் இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கான ஒரு தேசிய திட்டத்தை ஓரிரு வாரங்களில் செயற்படுத்த திட்டமிட்டுள்ளோம். அதை அரசாங்கத்தின் மிக உயர்ந்த திட்டமாக மாற்றியுள்ளோம். 3 முதல் 4 ஆண்டுகளில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் அடங்கிய திட்டத்தை ஆரம்பித்து நாட்டில் அனைத்து பிள்ளைகளையும் போதைப்பொருள் பாவனையிலிருந்து விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம். ஏனென்றால் ஒரு அரசாங்கமாக அவர்களுக்கு கல்வியை வழங்குதல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் பாதுகாப்பை வழங்குதல் ஆகியவற்றின் பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஒரு ஆரோக்கியமான நாட்டை கட்டியெழுப்பி அவர்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை வழங்குதல் ஆகியவற்றின் பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். குருநாகல் மலியதேவ மகளிர் வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார்.